வணக்கம் கேமர்ஸ் சூப்பர் பிசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜிபியூஸ் வந்து டைல் லிஸ்ட் போட போகிறோம். முக்கியமாக 2023ல் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் இருக்க ஜிபியூஸ் பற்றி தான். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்னோட ஒப்பீனியன். பட் இருந்தாலும் நான் ஃப்ரேம் ரேட்ஸ் இருந்து ப்ரைஸ் இது போல் பல விஷயங்கள் கன்சிடர் பண்ணி தான் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். கீழே பார்க்கறதுலாம் வந்து ஜிபியூஸ். ஸோ இதில் வந்து சில நான் ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா வெர்ஷன் மாதிரி இருக்கலாம், எக்ஸ்டிஎக்ஸ் மாதிரி. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பண்ண மாட்டேன். சில ஜிபியூஸ் மட்டும் ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து RTX 3050. எஸ் 3050 வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக எக்ஸைட்டோட கார்டு. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க் பண்ண கார்டு அதுதான். ஆனால் 30 சீரிஸ் ப்ரைஸ் பற்றி எனக்கு தெரியாது. பட் 3050 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அஃபோர்டபுள் கார்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் 3080 வரும்போது. அப்பயே லீக்ஸ் வந்துருச்சு. 3050 வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கார்டு கிடையாது, பயங்கர வேல்யூ கார்டு கிடையாது. ஒரு பிகினருக்கு RTX எக்ஸ்பீரியன்ஸ் தருது, முக்கியமாக ரே ட்ரேசிங் மூலமாக. ஸோ ரே ட்ரேசிங் வந்து ஹெவியாக இருக்காது. பட் DLSS இது போல் பல டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா RTX கார்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணுது. அது முக்கியமான பாயிண்ட். ஸோ 3050 வந்து முதல் கார்டு, அது வந்து ஓகேல போட போகிறேன். தென் 3060 Ti என்னோட ஃபேவரட் கார்டு. இந்த லிஸ்ட்டில் தான் ஃபேவரட் கார்டு. இத்தனைக்கும் 3070 தான் வச்சிருக்கேன், யோசிச்சு பாருங்க அதை. ஸோ 3060 Ti வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ரிவ்யூ என்ன கேட்டிங்கன்னா வேல்யூ. ஸோ வேல்யூ தான் அது. ஆக்சுவலாக 3060 Ti வந்து ரொம்ப பாப்புலரான கார்டு. NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவே பண்ணிட்டாங்க, ஏன்னா பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஜிபி ரிலீஸ் ஆகிற டைமில் RTX 30 சீரிஸ் லான்ச் பற்றி நான் சொல்ல தேவையில்லை, நிறையவே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ஒரு உக்கரமான லான்ச் தான். ஸோ அந்த டைமில் வந்து 3060 Ti வந்து ஒரு சேவியராக இருந்தது. ஒரு வேல்யூ ப்ரைஸில் கார்டு கிடச்சிது. மீதி கார்ட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தது. பட் 3060 Ti வரும்போது LHR இதே போல் பல விஷயங்கள் NVIDIA எடுத்துகிட்டு வந்தாங்க. NVIDIAவும் சில விஷயங்கள் செஞ்சாங்க. அந்த காரணத்தினால இந்த கார்டு ஒரு ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்திருக்கு. அஃபோர்டபுளாக ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் 3060 Ti வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான சூப்பர் கார்டு, அதான் ரியலு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ 3070 10% கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இது 8GB VRAM தான், அது பெரிய தொல்லை. பட் இருந்தாலும் இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட் பேல அர்ன் பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3060 Ti தான் வந்து என் பிளானு. ஸோ 3070 ஃபவுண்டர்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதான் வந்து ஒரு மிகப்பெரிய லீப் எனக்கு. பட் 3060 Ti வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஏன் போகிறேன்னா 8GB VRAM வந்து ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா தி வேல்யூவில் போட போகிறத. தென் 3060 இருக்குது. 3060 வந்து நிறைய இடத்துல பார்க்குறீங்க. ஏன்னா ஏஐபியை வந்து நிறைய பேர் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கம்மியாக வந்துச்சு. NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ ஜிபியில் 3060 வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இது 3060 Tiயோட சிக்னிஃபிகண்டாக பர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். பட் NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரிக் மூலமாக அதை எடுத்துகிட்டு வந்தாங்க, 12GB VRAM மூலமாக. எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12GB VRAM இருக்குது. NVIDIA எக்ஸ்பென்சிவ் கார்டிலே வந்து 8GB தான் வச்சிருக்காங்க 3070. பட் அதை யோசிச்சு பாருங்க என்ன ஜோக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஸோ பட் இருந்தாலும் 3060 பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பெரிய ரீசனாக 12GB VRAM இருக்குது. ஏன்னா வந்து கோர்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. மெமரி இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஒரு டாக்டிக்கல் மூவ் அது NVIDIA பண்ணியிருக்காங்க. பட் கேமர்ஸுக்கு சாதகமாக இருந்திருக்கு. 3060 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸில் வேறு வந்துச்சு. வெல் இப்போ ஏசூஸ் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கு எடுக்க முடியும். எஸ் 3060 அந்தளவுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகிடுச்சு. பட் ரிலீஸ் அப்போ நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸு. ஸோ எந்த அளவுக்கு பெயினிங்காக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. பட் லான்ச் ப்ரைஸோட கம்மியாக இருக்குது இப்போ, ஏன்னா 46 இருந்த காரணத்தினால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பிக்காக இருக்கும். இல்லை ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக தான் இருக்குது. லேப்டாப்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டாங்க 3060. ஸோ என்னோட ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் அது குட்ல போட போகிற 3060 நல்ல கார்டு தான். தென் 3070 Ti இருக்கு. ஸோ Ti பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லீப் என்ன கேட்டிங்கன்னா ஃபாஸ்டர் VRAM எடுத்துகிட்டு வந்தாங்க. சைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க 3070லேருந்து. அது கொஞ்சம் பெரிய அப்கிரேட் தான். பட் 3070யோட வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் லீப் கிடையாது. 70 Tiனா வந்து நல்லாவே தெரியும், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ப்ரைஸ் 3070 Tiயோட கொஞ்சம் அதிகம் தான் அது. ஸோ அந்த காரணத்தினால நான் குட்ல போட போகிறத. தென் 3070 இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மைட்டி கார்டு இது. ஸோ 3070 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல 1440p கார்டு. எனக்கு கிடச்ச ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டீலு. நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா 3070 தான் வச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் 3070 வாங்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுது. 3060 ஓகே, பட் அதோட கொஞ்சம் பெட்டர் டீலாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் அதிகம் தான். பட் அந்த 10% ஒரு முக்கியமான விஷயம் 1440p கேமிங்க்கு. ரேட் ரேசிங் நல்லா பேலன்ஸ் கொடுக்குது. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேல்யூ கார்டு தான். பட் நான் வந்து குட்லாம் போட போகிறேன். ரிலீஸ் அப்போ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். 3060 Ti வந்து ரிலீஸ் அப்போ ப்ரைஸ் ஓகேவாக இருந்தது. பட் 3070 வந்து ரிலீஸ் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். 6 months வெயிட் பண்ணி வாங்கினேன், யோசிச்சு பாருங்க அதை. அதனால வந்து குட்ல போட போகிறேன். தென் 3080 Ti. 3080 Ti வந்து நான் ரேங்க் பண்ண போகிறது இல்லை. பட் 3080 ரேங்க் பண்ண போகிறேன். 3080 வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி கிரேட்டஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ 3080 வந்து
எஸ் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஒரு ஹையர் அண்ட் கார்டு. NVIDIA பொறுத்த வரைக்கும் அவங்க 80 சீரிஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க ஜென்ரேஷனை ரிமார்க் பண்ணுறது இல்லை வந்து டினோட் பண்ணுறது இதுதான். ஸோ ஒரு 80 சீரிஸ் கார்டு எடுத்துட்டு நீங்கள் எந்த ஜென்ரேஷன் வேணால் பாருங்கள், 1080 இருக்கட்டும், 980 இருக்கட்டும், நீங்கள் வந்து 680 கூட போங்க, அந்த 80 சீரிஸ் கார்டு வந்து எப்பவுமே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது. எஸ் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் 4K கேமிங்க்கு வந்து பாசிபிலிட்டி எடுத்துகிட்டு வந்தது 3080 தான். அதாவது நல்ல எக்ஸ்டென்சிவாக சொல்கிறேன். ஸோ ரே ட்ரேசிங் பொறுத்தவரை 3080 வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அந்த லான்ச் அப்போ மிஸ்ஸே கிடையாது. ஏன்னா 2080 Tiலேருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இது, ஆல்மோஸ்ட் டபுள் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அதே ப்ரைஸில் கிடச்சிது. 3080 லான்ச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்ஃபுல் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வரும்போது மைனஸ் அள்ளி போட்டாங்க. ஸோ கேமர்ஸ் மட்டும் நல்ல கார்டு இல்லை, மைனஸ்க்கும் நல்ல கார்டாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் தான், அதோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாக சொல்கிறான்னு. தென் 3090 Ti, எஸ் 3090 தான் கம்பேர் பண்ணோம் நம்ம. 3090 வந்து பார்த்தீங்கன்னா ரியலி ப்ரைஸ்ட் ஹை தான். ஸோ நிறைய பேரால் வாங்க முடியாது. BF GPU சொல்கிறாங்க $1400. எஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை தான் அது. பட் இப்போ கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற கதை, அதெல்லாம் நான் பேசுகிறேன் நான். பட் 3090 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பீஸ்ட்டு. எஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் நான் ப்ரைஸ் செக்ஷன்லாம் போட போகிறத கண்டிப்பாக. 40 சீரிஸ்க்கு நம்ம அப்புறம் வரலாம். AMD சைட் போயிடலாம். AMD கரஸ்பாண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா 6000 சீரிஸ் இருந்தது. 6000 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் 5000 இருந்து ரே ட்ரேசிங் எடுத்துகிட்டு வந்தாங்க, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது கண்டிப்பாக. ஸோ முதல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 6500 எக்ஸ்ட்ரியும். இந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியல் பேடுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப வாட்டர் டவுன் பண்ணியிருக்காங்க. எஸ் ப்ரைஸை புல் டவுன் பண்ணணும்னா டிஸ்பிளே போட்டு எடுக்கிறது, அப்புறம் HDMI கவுண்ட் கம்மி பண்ணுறது, ஃபேன் சைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பண்ணியிருக்காங்க. மெமரி பிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. மாடர்ன் கார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ நான் லான்ச் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். AMD வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவியராக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி போயிட்டாங்க. ரொம்ப கம்மியான ஸ்பெக் இது. ஸோ ஆல்மோஸ்ட் வாங்குறது ஒரு கார்பேஜ் மாதிரி தான் சொல்லணும். ஸோ பழைய கார்டே நம்ம வந்து வாங்கி போட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் புது கார்டு அப்டேட் பண்ணியிருக்கலாம், அந்த லெவலுக்கு இருந்தது அந்த டைமில். 6500 வந்து பார்த்தீங்கன்னா பேடில் தான் போட போகிறேன் கண்டிப்பாக. ஸோ AMD கார்டு எல்லாமே மோசமாக கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாங்க ரொம்ப சூப்பரான கார்டு மூலமாக. AMD கார்டு எல்லாமே மோசம்னு சொல்ல முடியாது. சில ரொம்ப சூப்பராக இருந்தது, சில வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக பண்ணிச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 6650 சொல்லலாம். ஸோ அந்த கார்டு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தது, பட் இருந்தாலும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது வந்து நான் குட்ல போட போகிறேன். 36 அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. மேபி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியல. DLSS டெக் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரே ட்ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா AMD வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை, அதான் ஒரு பெரிய டவுன் சைடு. பட் இருந்தாலும் கார்டோட வேல்யூ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் குட்ல போடலாத. நெக்ஸ்ட் 6700 வந்து பார்த்தீங்கன்னா AMD பர்ஃபெக்ட் கார்டு அந்த சீரீஸில் வந்தது. ஆக்சுவலாக ப்ரைஸும் சரி, அப்புறம் அந்த லான்ச் டைமிங்கும் சரி நல்லா இருந்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்தது. எஸ் 3070 அளவு கொடுக்கலனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல மேட்ச் பண்ணிச்சு. AMD ஸ்பெசிஃபிக்காக சில கேம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேமில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஸோ ரே ட்ரேசிங்லும் ஈக்குவலாக நல்லா இருந்தது. FSR 2 வந்தப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பட் நிறைய பேர் இந்த கார்டை பாராட்டினாங்க 3060 Ti மாதிரியே. சொந்த காரணத்தினால இது நான் வேல்யூவில் போட போகிறேன். ப்ரைஸிங்கும் வந்து நல்லா இருந்திருக்கு. 6750 XT வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான், பட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஓவர் கிளாக் பண்ணி கொஞ்சம் மெமரி இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருக்காங்க, அதுவும் நல்லா இருந்தது. அந்த பிளாக் எடிஷன்லாம் வேறு விட்டாங்க. தென் 6800 அந்த சீரீஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்ல போடுவேன். எஸ் அந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து NVIDIA சர்பாஸ் பண்ணியிருக்கணும், பட் அது முழுசாக பண்ணலை. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் கம்மியான இடத்துல இருந்தது. NVIDIA கம்பேர் பண்ணும்போது இந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. பட் AMD எந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னா நிறைய மேனுஃபேக்சர் பண்ணலை. எஸ் NVIDIA வந்து ஃபார்காஸ்ட் பண்ணி நல்லா காசு சம்பாதிச்சிட்டாங்க. பட் AMD வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சிருக்கும், பட் பேண்டமிக் டைம் வந்து டோட்டலாக டெமாலிஷ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட்டாக இருந்திருக்க வேண்டியது. பட் நான் வந்து குட்லாம் போட போகிறேன். 6800 அந்த டோட்டல் சீரிஸ் சொல்கிறேன், XT எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். தென் 6900 இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தை தான், பட் NVIDIA கம்பேர் பண்ணுற போது ப்ரெடேட்டரி ப்ரைஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுறவங்களோட குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. ஸோ ஒரு நார்மல் 70 சீரிஸ் அளவுக்கு 80 சீரிஸ் அளவுக்கு இருக்காது, இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் டைல தான் போட போகிறேன் நான். 40 சீரிஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டில் முடிச்சிடலாம். இன்டெல் வந்தாங்க. ஸோ இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வந்து எதிர்பார்த்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட மூவ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இல்லவே இல்லை. இன்டெல் வந்து பெருசாக மேனுஃபேக்சர் பண்ணி நல்லா கார்டு எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தேன், பட் கொடுக்கல அவங்கள. லான்ச் அப்போ வந்து இந்த கார்ட்ஸ் ஒரு டிஸ்கிரேஸ் மாதிரி சொல்லலாம். ரியல் எதுவுமே ரொம்ப சூப்பராக இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. டிரைவர் குவாலிட்டி சரியில்லை.
நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அப்புறம் வந்து 3 டைப் ஆஃப் கார்டு விட்டாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா லான்ச்சே ஆகல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸாம்பிள் A380 தான். இது ரொம்ப ஒரு நார்மல் கார்டு இது. கிட்டத்தட்ட 6400 கூட இருக்காது இது. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மி. அந்த கார்டு கூட பீட் பண்ண முடியல. RX 6400 சொல்றேன். அந்த கார்டு ரொம்ப மோசம். பட் அதோட மோசமா இருந்தது. ஸோ அந்த காரணத்தினால அது பேட்ல போட போறேன் நானு. இதே இடத்துல 6400 வந்துரும். டவுட்டே கிடையாது அதுல. A750 வருது. A750 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் அப்போ வந்து நல்லா இல்ல. பட் இப்போ நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்டெல் வந்து டிரைவர் அப்டேட்ஸ் நிறைய விட்டுருக்காங்க. ஸோ ஹார்ட்வேர் நல்லா தான் இருக்கு. நிறைய கோர்ஸ் இருக்கு. ரே ட்ரேசிங் டீசெண்டா பண்ணுச்சு. பட் என்ன பிரச்சனைனா சாஃப்ட்வேர் டிரைவர் வந்து நல்லா இல்ல. அந்த காரணத்தினால டெவலப்பர்ஸ்னால ஒழுங்கா பண்ண முடியல. கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ரன் பண்ண முடியல. ஸோ தான் முதல் காரணம். பட் இப்போ ரீசெண்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 2 months பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிரைவர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. கார்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்தது. 6700 அந்த 6600 கிட்ட வந்துருச்சு ஆக்சுவலா இந்த கார்ட்ஸ். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 6500 3060 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு இது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 30,000 rupees ரேஞ்சில் இருக்கு இப்போ கூட. அதே ரேட்லாம் வந்து 6700 6600 பார்க்க போறீங்க. அதே ரேட்லாம் இருக்கு இப்போ கூட. பட் என்னன்னா வந்து இன்டெல்ஸ் ஃபவுண்டர்ஸ் கார்டு இருக்கு. அதான் ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. ஸோ இது நான் குட்ல போட போறேன். மேபி வந்து வேல்யூ போயிருக்கலாம். பட் நல்லா பண்ணல இது. ஸோ அதே மாதிரி A770 இருக்கு. ஸோ A770 வந்து 3070 நான் மேட்ச் பண்ணணும்னு நினைச்ச ஒரு ஹையர் அண்ட் கார்டு. இன்டெல் வந்து நிறைய காசு வாங்குறாங்க அதுக்கு. பட் இம்ப்ரூவ் பண்ணல. 40,000 rupees கிட்ட இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால இதை வந்து நான் ஓகேல தான் போட போறேன். ஸோ 570 ஆச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கம்மியாக இருந்த நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்தாங்க. எக்ஸாம்பிள் AV1 என்கோடரு, இன்டெல் நல்ல சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஓகேல தான் போடுறேன் நான். இப்போ தான் நிறைய வந்து மோசமான ரேட்டிங் வரப்போகுது. ஏன்னா வந்து RTX 4000 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த RTX 4000 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தின மிகப்பெரிய ஸ்கேமு. எஸ் 40 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. நான் ப்ரைஸிங்கில் மட்டும் சொல்லலை, பர்ஃபார்மன்ஸ்லையும் சொல்கிறேன். ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா 30 சீரிஸ் வந்து அப்கிரேட் வரல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லக்கிஷாக வச்சுட்டாங்க. மேபி அடுத்த ஜென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு. என்ன மூவ் தெரியல. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டாக வாங்குவான்னு நினச்சிருந்தாங்க போல. பட் NVIDIA வந்து மாட்டிக்கிட்டாங்க. 40 சீரிஸ் சேல்ஸ் வந்து ரொம்ப கன்றாவியாக இருக்கு. அதான் ரியலு. ஒரு சில கார்ட்ஸ் தவிர்த்து மீதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் 4090 வந்து ரேங்க் பண்ணிடலாம். 4090 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஓவர் ப்ரைஸ் தான். அது வந்து நம்ம ரேஞ்சில் எடுக்கக்கூடாது. சில பேர் தான் வாங்குவாங்க அதை. சரி இப்போ 4080 பற்றி பேசணும். 4080 தான் நிறைய கலாயாக இருக்கு. ஸோ 4080 வந்து 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்று வந்து 12GB எடிஷனும் 6GB எடிஷனும். ஸோ இதில் வந்து மிகப்பெரிய ஸ்கேம் நடந்ததுங்க தான். 4080 வந்து 12GB எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமூவே பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட கோர் ஸ்பெக்கும் பர்ஃபார்மன்ஸும் வந்து டேரெக்டாக 4070 Ti வந்து லான்ச் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி இருந்தது. அதாவது 4070 Ti வந்து பார்த்தீங்கன்னா பேரை மாற்றி 4080 மாற்றி போட்டிருக்காங்க. ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. எஸ் அன்யூஷுவலாக வந்து $999 கிட்ட இருந்திருக்குது. கிட்டத்தட்ட $200 அதிகம். யோசிச்சு பாருங்க 3080 அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேமர்ஸ் வந்து ஏமாந்து வாங்கிட மாட்டாங்க, நல்லாவே தெரியும். ஸோ 4080 வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ரைட் பேடு. ரியலி 16GB எடிஷன் தவிர இந்த 12GB எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி டிஸ்கிரேஸு. ரொம்ப கெட்ட விஷயம் அது. ஸோ 4070 இருக்கு. 4070 வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதுதான் ரியலு. ஸோ அது வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல கார்டாக இருக்கலாம் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா. பட் ஒரு 3070 அளவுக்கு 36 Ti அளவுக்கு பெருசாலாம் பண்ணலை. அதே கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 70 Tiக்கும் இருக்கு. தென் AMD பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. 7900 சொல்கிறேன். அந்த சீரீஸில் வந்து 2 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. NVIDIAக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்க கொடுத்த $1000 மார்க்கில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கார்டு. $800 கொடுத்தாங்க ஒரு கார்டு. ஸோ இந்த 2 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. எஸ் பெருசாக ரேட் ரேசிங் பண்ணலனாலும் NVIDIAக்கு செகண்ட் தான் இருக்கு. NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ண பார்த்துருக்காங்க. AMD வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயே சொன்னாங்க அதை. நாங்கள் வந்து மற்றவங்க மாதிரிலாம் வந்து அதிகமாக காசு கேட்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. எஸ் அஃபோர்டபுள் GPU செஞ்சுருக்காங்க. நல்லா குவாலிட்டியான GPU கூட. 7000 சீரிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கூட. தென் 7600 இது போல கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக குட்டில் போடுவேன். நல்ல கார்ட்ஸாக இருந்தது. பட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ AMD வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 40 சீரிஸ் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சொந்த காரணத்தினால இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கார்ட்ஸ் வந்து வாங்க மாட்டுறாங்க. ப்ளஸ் டிமாண்ட் வேற போன வருஷம் மாதிரி இல்லை. கார்ட்ஸ் நிறைய இருக்கு. பட் யாருமே வாங்க மாட்டுறாங்க. அதை பற்றி தனி வீடியோ கூட போட்டிருக்க செக் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் அதில். ஸோ இப்போதைக்கு இருக்க GPUs இதுதான். ஸோ மேபி சில GPUs மிஸ் பண்ணியிருப்பேன். நான் இன்டென்ஷனலாக மிஸ் பண்ணியிருக்கேன். 7000 சீரிஸ் வந்து நிறைய கவர் பண்ணல. ஏன்னா வீடியோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். ஸோ டேரெக்டாக குட்ல போட்டேன் அதை நான்.
ஸோ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது போல பல கண்டென்ட் சேனலில் போட்டிருக்க செக் பண்ணி பாருங்க. பாய்.